இப்ப பரணி நட்சத்திரம்னாவே, இந்த பரணி என்றாவே தரணிய ஆளும் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. அப்ப பரணியில பிறந்தவங்க அத்தனை பேரும் தரணிய ஆழ்ந்துருவாங்களா அப்படின்னா, நிச்சயமாக ஆளக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா, தரணிய மட்டும் ஆள்றதில்ல. தன் குடும்பத்தை ஆள்வார்கள். சுற்றி இருக்கிற நண்பரை ஆள்வார்கள். அவரோட செயல்பாடுகள் ஒவ்வொன்னும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையும், எதையும் நுண்ணிப்பாக செய்யக்கூடிய தன்மையும், வேகமாக செய்யக்கூடிய தன்மையும், எப்பயுமே தன்னோட கலை ஆர்வம். ஏன்னா, சுக்கிரன் கலைக்கு அதிபதியா வரக்கூடிய கிரகங்க. அந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால, இவங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 2க்கும் 7க்கும் ஆட்சி பெறக்கூடிய கிரகம். 12ஆம் இடத்துல சயான சுகத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், கலசரம் நல்லா இருக்கணும், சயான சுகம் நல்லா இருக்கணுங்க. இந்த 3 இருந்துட்டாவே ஒரு மனிதன் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒரு நிலையை அடைந்து